ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மெகுபவி டேரிஸில் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்தில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்பீங்க. அந்த தக்காளி சாதம் ஸ்பெஷலில் நான் வீடியோ மிடியில் சொல்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு நல்ல பழமான 5 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பிரியாணி செய்கிற மெத்தட்லேயே செய்கிறேன். வாங்க இப்போது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு மீடியமாக பாருங்கள், இவ்வளோ தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இது ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டிருக்கேன். நெய், டால்டா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல நான். இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நெய், டால்டா போடும்போது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு கல்லுப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு பட்டாணி கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அது போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போது வீட்டு சாம்பார் தூள் இருக்குது இல்லையா, மிளகாத்தூள், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு போட்டாக்கா அந்த கலர் நல்லா ரெட்டிஷ் கொடுக்கும். நம்ம இதுக்காக கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க வேணாம், எந்த ஆர்டிஃபிஷியல் பொருள் எதுவுமே சேர்க்க வேணாம். நார்மலாக இப்போ நான் இதில் 1.5 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷலு. நான் பொங்கலுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி தக்காளி சாதத்துலாம் நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் நான். இது ஒரு 1/2 அன் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்கும்போது நான் அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதால் வீட்டரிசி கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியுது. இது ஒயிட் ரைஸை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட முடியல இல்லையா. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ரேஷன் அரிசியில் ஃபீலே கொடுக்காது. இது கூட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் நம்ம விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் ரேஷன் அரிசி சாப்பிடும்போது வயிறு வலிக்குது, இல்லை சாப்பிட முடியல ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு அரிசி கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியும். ஸோ அதனால தான் பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலை இருக்குது. நான் ஆயிலும் கம்மியாக தான் விட்டுருக்கேன், டால்டா நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.